இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இப்போ நமக்கே இந்த குமரவேல் பண்ண போகிறது ஒரு சரியான காமெடி அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இதில் ஏற்கனவே ப்ரோமோ வேறு வந்தாச்சு இந்த இன்னைக்கு எபிசோடுக்கு அடுத்து வரப்போகிற சம்பவத்துக்கும் சேர்த்து. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னும் அந்த கல்யாண விஷயத்தை கொஞ்சம் இழுத்து அதே சமயத்தில் கொஞ்சம் ஜாலியான ட்ராக்காக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சரவணன் அப்படியே நீ ஒழுங்காக சாப்பிட மாட்டேற, கோழி கொத்துற மாதிரி கொத்துற, அதனால தான் உனக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தங்கமயில்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு நான் அவனை உடனே பார்த்தே ஆகணும், வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூம் கிட்ட வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. இவர் கிளம்பி வெளில போகும்பொழுது இவருடைய தம்பிங்க 2 பேர் எந்திரிச்சு உடனே எங்கேயோ அண்ணன் போறாரு, பாத்ரூம் போறாரா, அது ஏன் உள்ளே இருக்கே, வெளில ஏன் போறாருன்னு பின்னாடியே துரத்திட்டு செந்திலும் கதிரும் போறாங்க. இவர் அப்படியே பேசிக்கிட்டே ரூம் வாசலில் நின்றுட்டு என்ன பண்ணுறாருன்னா கால் பண்ணிட்டு இருக்க. இந்த சமயத்தில் போய் யார் உனக்கு கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கேட்குறாங்க. இல்லை அவர் தான் வெளில வர சொன்னார் அப்படின்னா, வெளில போனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த டைமில் போய் வெளில போகலாமா நீ, அதெல்லாம் ஒன்றும் நீ போக வேணாம் அப்படின்னு ஃபோனை வாங்கி கட் பண்ணி விட்டுட்டு அதெல்லாம் காலில் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இவருக்கு என்ன கட் பண்ணிட்டே இருக்காரு, நம்ம கட் பண்ணிட்டே இருக்காங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்ட்டு சரி கதவை தட்டி பார்ப்போம் அப்படின்னு தட்டினா மணமகள் அறையை தட்டுறாரு. மணமகள் அறையில் அவங்க இல்லையே, இங்கே மீனாவும் இந்த ராஜி தானே இருக்காங்க. அவங்க 2 பேர் கவலை ஷாக் ஆகிட்டாரு. என்ன தங்கமயிலக்காவை பார்க்க வந்தீங்களா அப்படின்னா, இல்லைப்பாங்கிறாரு. இல்லை தெரியாமல் தப்பாக வந்துட்டேங்கிறாரு அப்படின்னா, சரி விடுங்கப்பா, இதை என் தம்பிங்கள்ட்ட சொல்ல வேணாம், நான் ரூம் போயிடுறேன் அப்படின்னு. இல்லை ஆப்போசிட் ரூமில் இருக்காங்க அவங்க, வேணா போய் தட்டி பாருங்கன்னா, இல்லை வேணான்னு திரும்புறாரு. திரும்பினா இந்த பக்கமும் கதிரும் செந்திலும் இருந்துட்டு, அண்ணே எங்களுக்கு தெரியாதுண்ணே, கவலைப்படாதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேற கிண்டல் பண்ண, போய் தட்டி போய் பேசுனேன்னா ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு கிளம்பி கொடுன்னு ஓடி போய் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. உடனே நம்ம அண்ணனா அவ்வளோ மாறிட்டாரு அப்படின்னு எல்லாம் ஷாக்கில் இருக்காங்க. ஸோ இந்த ஷாக்கில் இருக்கும்பொழுதே சரி ஓகே எந்திரிச்சிட்டோம், அப்படியே சேர்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் செய்வோம் அப்படின்ட்டு கதிரும் செந்திலும் வேலை செய்ய போக தூங்காமல் பாண்டியன் இருந்து அவனும் இவங்களை பார்த்து பரவாயில்லையே நம்ம பசங்க எவ்வளோ பொறுப்பாக இருக்கானுங்க அப்படின்ட்டு அதையும் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்யாணத்தை எப்போ நிறுத்துவாங்க, நம்ம பசங்கள்லாம் எப்போ போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காரு குமரவேல். இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் கடகடன் அந்த மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சு மண்டபத்துக்குள்ளே ஒழிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்க ஒழிஞ்சுக்கிட்ட அதே சமயத்தில் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா குமரவேல் தூங்காமல் இருக்கிறத பார்த்து இப்போ வடிவு ஏன்பா தூங்காமல் இருக்கா, உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் வேற, உங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் வேற தூங்கலன்னு உள்ளே கூட்டு வராங்க. பார்த்தா முத்துவேலு சக்திவேலு அப்படியே கடுப்போட உட்காந்துருக்கா. சக்திவேலு வயிறு எரியுதுனா அப்படின்னு உடனே மோர் கொண்டு வர வாங்குறாங்க மாறி. ஆமாம் அண்டால கொண்டு தலையில் ஊற்று அப்படின்ட்டு அந்த வயிறு எரிச்சல நமக்கு வாழ்க்கையில் நமக்கு ஒழுங்காக நம்ம ஒரு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணால் அதை நடக்க விடாமல் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இவனுங்க மட்டும் இப்படி பண்ணுறானுங்களே அப்படின்னு உடனே என்கிட்ட மட்டும் விட்டுருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பேச ஆரம்பிக்க குமரவேல். என்ன போய் அடிச்சிருப்பியா அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. இவன் அடிக்கிறது, இவன் போய் அடி வாங்கிட்டு தான் வந்துருப்பான்னு மாறி கிண்டல் பண்ணுறாங்க. பொண்ணை தூக்கிருப்பேன், எப்படி நம்ம வீட்டில் நம்ம பொண்ணை தூக்கினாங்களோ அந்த மாதிரி அந்த பொண்ணை தூக்கிட்டு அந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு பார்ப்போம் அப்படின்னு முத்துவேல் பலார்னு ஒன்று விடுறாரு. ஏன் தேவையில்லாமல் அடிக்கிறீங்க அப்படின்னு இந்த பக்கம் வடிவு கேட்க, ஐயோன்னு ஷாக்காக எல்லாரும் பார்க்க, மாறி அடி தேவைதான், பொண்ணை தூக்குறான் நம்மளை, பொண்ணை தேவைதான் அப்படின்னு சொல்லி பேச உடனே சக்திவேல் கடுப்பாயிட்டார். அவனுக்கு தானே அவமானப்பட்டான், நம்ம எல்லாரும் அவமானப்பட்டதானே அவன் பேசுகிறான், அவனை போய் எதுக்கு அடிக்கணும் அப்படின்ட்டு அவர் அவங்க அண்ணன் அடிச்சது அவர் கொஞ்சம் பிடிக்கல. அதுக்கப்புறம் இந்த வேலையே வேணாம், அப்புறம் நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிறதா, நம்ம போனால் நம்ம ஒழுங்காக வழக்கெல்லாம் போயிட்டா, விடு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் தூங்கு போ அப்படின்னோடனே அவர் வெளில போய் குமரவேல் பாவமாக நிற்கிறாரு. அப்போ இவங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணை தூக்கலான்னு சொல்லிட்டு வந்தவங்க நேராக ரூமுக்குள்ளே போயிட்டு பார்த்தா மணமகள் அறையில் 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேர் தூங்குறாங்க அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ண உடனே 2 பேர் தூங்குறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் என்ன சொல்கிறார், 2 பேர் தான், 2 பேரையும் தூக்கி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த கல்யாணம் நிற்கணும், அவ்வளோதான் எனக்கு தேவை, கடத்திட்டு வாங்க 2 பேரையும், நம்ம என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கடத்தலான்னு போகும்போது சத்தம் கேட்டு அந்த 2 பேர் வெளில ஓரமாக ஒளிஞ்சிக்க. அப்போ பார்த்தா தங்கமயில் சரவணனை பார்க்கறதுக்காக வெளில வராங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்க தான் கல்யாண பொண்ணாக இருக்குமோ, அப்போ இவங்கள தூக்கலாமான்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு குளறுபடி நடந்து கடைசியாக ராஜியையும் மீனாவையும் தான் கடத்த போகிறாங்க. அதுலேயும் வேறு குமரவேல் மாட்டிக்க போகிறாருங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இப்போ நமக்கே இந்த குமரவேல் பண்ண போகிறது ஒரு